புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிவிகே வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாரோட தாவேகா கட்சி என்பது அது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு அழிவு சக்தி. கோ அப்படின்ற ஒரு படத்துல வந்த அஜ்மல் கதாபாத்திரம் பல உயிர்களை பலி வாங்கியாவது எப்படியாவது முதலமைச்சர் பதவியில உட்காரணும் அப்படின்ற ஒரு வெறி. அது படத்துல வந்த கதாபாத்திரம். நடமாடும் அஜ்மல் கதாபாத்திரம் இப்போதைக்கு யார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது விஜய் தான். அது எப்படி என்னன்றதான் பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஆதாரபூர்வமாக, சும்மா கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் 2வது தொகுதியில் நிற்பதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு திருச்சிக்கு போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஓரமா போயின் போட்ட தப்பு கிடையாது. ஆனா எது தப்பு தெரியுங்களா? செட்டப் பண்ணி கூட்டத்தை சேர்க்கறது தான் தப்பு. அப்படி சேர்க்கிற கூட்டத்துக்கு தானா சேர்ந்த கூட்டோட தலைப்பு வைக்கிறீங்க இல்லைங்களா, தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம்னு, அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய தப்பு. உதாரணத்திற்கு திருச்சிக்கு போவதுக்காக ரோடு வழியாகத்தான் போறாரு. வானத்துக்கு மேல பறந்தெல்லாம் போகல, ரோடு வழியாகத்தான் கார்ல போயிட்டு இருக்காரு. விஜய் காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய காரை வேற கூட்டிட்டு போறாரு. அது போக மீடியா வாகனங்கள், பெரிய பெரிய கேமராலாம் எடுத்துட்டு விஜயோட வண்டியை ஃபாலோ பண்றதுக்கு விஜய் டிவிக்கு கட்சியை சேர்ந்த கேமராக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போது லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து கலையபரத்தோடு ரோட்ல டிராவல் பண்ணிருக்கிற விஜய் காரை சுத்தி எங்கேயாவது கூட்டம் இருக்குதுங்களா? ரோட்ல கூட்டம் இருக்கு. பொதுமக்கள் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்க எல்லாருமே கூட்டம் இருக்கு. ஆனால் விஜய் வண்டியை பார்த்த உடனே அடடா தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த தேவதூதன் வந்துட்டாரு போ அப்படின்னு எல்லா வேலை வெட்டியை விட்டுட்டு உலகத்தையே மறந்துட்டு விஜயை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே நின்றுட்டாங்களா? இல்லைங்களே, விஜய் வண்டி பாட்டுக்கு போயின்னு இருக்கு. கேமரா ஒரு பக்கம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, ரோட்ல போற பொதுமக்கள் யாருமே விஜய் வாகனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகல. ஐயா தேவதூதன் ஐயா, நிறுத்துங்க ஐயா வண்டியை, உங்களை பார்த்தா போதும்ட்டு யாரும் பதறி அடிச்சுன்னு ஓடலிங்களேங்க. ஒரு 50 டூ வீலர், தோராயமா சொல்றோம், ஒரு 50 டூ வீலர் போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதுல யாரோ ஒருத்தர் 2 பேர் விஜய் வாகனத்தை பார்த்து விட்டு கை காட்டிட்டு, அதுவும் பாருங்க நிக்கல, போயிடுறாங்க. விஜய் தன்னைத்தானே பில்டப் செய்து கொண்டு 8 கோடி மக்களும் எனது ரசிகர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமா எல்லார் வீட்லயுமே பாருங்க ஒவ்வொரு விஜயும் ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எங்கங்க பார்த்தா அப்படி தெரியலீங்களேப்பா. ரோட்ல போய் நிற்கிற 100கணக்கான வண்டிகள்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் உங்க வாகனத்தை பார்த்துட்டு கையை அசைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா யாரும் உங்க பின்னாடி வரலீங்களே. அப்ப பாருங்க, விஜய் பிரச்சாரம் செய்ய போற இடத்துல விஜயோட வாகனத்தை சுற்றி 4 பக்கத்துல இருந்து கூட்டம் அப்படியே பறந்து பாஞ்சி வராங்க இல்லைங்களா? அந்த கூட்டம் எங்கிருந்து வருதுங்க? தானா சேர்ற கூட்டம் கிடையாதுங்க, செட்டப் செய்யற கூட்டம். இவங்களே செட்டப் பண்ணி கூட்டத்தை வரவழைத்து விஜய்க்கு பெரிய அளவுல மாசு இருப்பதை போல பில்டு பண்ணிட்டு, ஆனா பாருங்க தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்திற்கு போலீஸ் முறையான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களே புலம்புறாங்க இல்லைங்களா? இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்க்கும்போது உண்மை என்னவென்று தெரியும். நம்ம பார்த்துனுக்கிற இந்த வீடியோ காட்சி ஏதோ சன் டிவி வெளியிட்டதுங்க, சன் நியூஸ் வெளியிட்டாங்க, திமுக ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட அதிகாரபூர்வமான லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு இல்லைங்களா, அந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்ல ரெக்கார்டான காட்சி தான் இது. இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன மாதிரி செட்டப் பண்ணி விஜய் வாகனத்தை சுற்றி இவங்க செட்டப் பண்ற கூட்டம் என்னவென்கின்ற உண்மை இந்த காட்சியில நல்லாவே தெரியுது. விஜயோட பரப்புரை வாகனத்தின் முன்னாடி இருக்கிற சாலை எல்லாம், இந்த ரோடெல்லாம் பார்த்தா காலியா தான் இருக்கும். பின்னாடி இவங்க செட்டப் பண்ணி கூட்டு வர கூட்டம் இந்த வாகனத்தை பின்தொடர வேண்டும் என்பதற்காக வசதியாக பாருங்க அந்த வாகனம், பரப்புரை வாகனத்தை ஆங்காங்கே நிறுத்தி நிறுத்தி மெதுவா நகர்த்தின்னு வராங்க. அது இந்த வீடியோவை பார்க்கும்போது தெளிவா தெரியும் பாருங்க. அந்த கூட்டம் விஜய் வாகனத்தை பின்தொடர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே பாருங்க காலியா இருக்கிற ரோட்ல கூட விஜயோட பிரச்சார வாகனத்தை ஸ்லோவா நகர்த்தி கொண்டு போறாங்க. இது கரூர்ல ரெக்கார்டான வீடியோ கிடையாதுங்க. கரூர்ல 41 விலை மதிப்பில்லாத உயிர்களை பலி வாங்கிய பிறகும் கூட விஜய் எந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாமல், எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல், எந்த ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடு செய்யாமல் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப தனக்கு ஒரு பெரிய மாசு பில்டப் இருப்பதை போல காட்டுறதுக்காக செட்டப் பண்ற கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர இந்த இடம் இப்ப போனார் இல்லைங்களா, பெரம்பூர் கொளத்தூர் 2 ஏரியாவுக்கு, அங்கதான் பாருங்க இந்த ரெக்கார்டான காட்சி. இது விஜய் இந்த இடத்துல தான் நான் நின்று பேச போறேன்னு சொல்லி அனுமதி வாங்குறாரு. விஜய் அனுமதி வாங்கி அந்த இடத்துல வந்து நின்று பேச போறாருன்றதுக்காக அவரது ரசிகர் கூட்டம், ஜாம்பிஸ் கூட்டம் ஏற்கனவே விஜய் பார்ப்பதற்காக நிப்பாங்க, ஸ்டாண்டிங் கிரௌடு. இவர் செட்டப் பண்ணி இவர் வாகனத்தின் பின்னாடியே பாருங்க மூவிங் கிரௌட கூட்டிட்டு வராது. இந்த 2 கூட்டமும் சேர்ந்துதான், ஸ்டாண்டிங் கிரௌடும் மூவிங் கிரௌடும் 2 சேர்ந்துதான் பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டாம்பீடு கிரியேட் ஆகுது. இது வேண்டுமென்ற ப்ரீ பிளான்டா திட்டம் போட்டு ஆர்டிபிஷியலா உருவாக்குற ஸ்டாம்பீடு.
எங்கு சென்றாலும் விஜய்க்கு மிகப்பெரிய மாசு இருப்பதை போல இவங்களே பில்டப் பண்றதுக்காக காட்டுற செயற்கைத்தனமாக செட்டப் செய்யற கூட்டம். அது பெரம்பூர் கொளத்தூர் மட்டும் கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே விஜய் வெளியில் வரும்போது எங்கு போனாலும், ஏற்கனவே நம்ம 5 மாதங்களுக்கு முன்பாகவே ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணியிருந்தோம், விஜய் எங்க போனாலும் வாகனத்தை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு 3000க்கும் மேற்பட்ட 2 வீலர் கூட்டம். அதே மாதிரி விஜய் எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் வாகனத்தை சுற்றி நடந்து வருகின்ற, ஓடி வருகின்ற ஒரு 1500 2000 கூட்டம். அதெல்லாம் பெர்மனன்ட் கூட்டம். விஜயோட பரப்புரை வாகனத்தில் உள்ள அமர்ந்த உடனேயே இவங்க செட்டப் செய்யற கூட்டம் அந்த வாகனத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா விஜய்க்கு என்ன மாசு இருக்குதுப்பா, எங்க போனாலும் கூட்டம் அள்ளுதே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த கூட்டம் அள்ளுதுன்னு சொல்லணுன்றதுக்காக இவங்க செட்டப் பண்ற செயற்கையான கூட்டத்தை மூவிங்லயே வச்சுருக்கிறாங்க. மூவிங்ல வர அந்த கிரௌடும் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்குற அந்த இடத்துல நின்று இருக்கிற ஸ்டாண்டிங் கிரௌண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் எல்லா இடத்துலயும் நெரிசலை ஏற்படுத்தி விஜய்க்கு பெரிய மாசு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்த ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல், எந்த ஒரு முன் திட்டமிடல் இல்லாமல் இவங்க பண்ற இந்த அக்கிரம அநியாயத்துக்கு பழிய தூக்கி யார் மேல போடுவாங்கன்னு சொன்னா திமுக காவல்துறை. இப்ப கடைசியா அவர் போன பெரம்பூர் கொளத்தூர்ல கூட பாருங்க, கூடியிருந்த கூட்டம் உச்சி வெயில் தாங்காம தண்ணி கொடுக்கலன்னு தான் நிறைய பேர் கத்துனாங்க. இப்படி போற எல்லா இடத்துலயும் விஜய் தான் திட்டம் போட்டே ஆட்களை வரவழைத்து செட்டப் பண்ணி செயற்கைத்தனமான ஒரு நெரிசலை உருவாக்குறாரு. ஏன்னா அப்பதான் தனக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாஸ் கூட்டம் இருப்பதை போல காட்டணுன்றதுக்காக இவங்களே தான் உருவாக்குறாங்க இந்த கூட்டத்தை. அதற்குண்டான ஆதாரத்தை நம்ம தேடுவதற்கு FBI-யோ CBI-யோ வச்சு தோண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க பண்ற விஜய் செய்கின்ற அந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்லயே அந்த ஆதாரம் இருக்கு. கிரேன் ஆங்கிள் ரெக்கார்டா இருக்கிற இந்த காட்சியை பார்க்கும் போதே தெரியும், திட்டம் போட்டே தான் இந்த கூட்டத்தை இவர்களே சேர்க்கிறார்கள் என்று. இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கோ என்கின்ற திரைப்படத்தில் வந்த அஜ்மல் கதாபாத்திரம் எவ்வளவு உயிர் பலி வாங்கியாவது நம்ம முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கின்ற வெறியோடு இருக்கிற நடமாடும் அஜ்மல் கதாபாத்திரத்தை போல் தான் பாருங்க விஜயோட கேரக்டர். கட்சி தொடங்கிய நாள் முதல் விஜய் நடத்துற கூட்டம் எல்லாத்திலுமே உயிர் பலி வாங்காம அவர் வரமாட்டாரு, திரும்ப போக மாட்டாரு. எல்லா கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு பலி, உயிர் பலி ஆயிட்டே இருக்கும். எவ்வளவு உயிர்களை பலி வாங்கினாலும் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண மாட்டாரு. ஆனா கரூர் சம்பவத்திற்கு பிறகு நாங்கெல்லாம் ரொம்ப திருந்திட்டோம். நாதஸே சொல்ற மாதிரி நாங்களாம் இப்ப ரொம்ப திருந்திட்டாங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டு ஒரு 2500 இளைஞர்கள் மற்றும் 1200 பெண்கள், மொத்தமா சேர்த்து 3700 பேர்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்க போறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா. எங்க போச்சு அந்த பாதுகாப்பு படை? ஏன் அந்த பாதுகாப்பு படையினரை வைத்து வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்தி வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம போயிட்டீங்க? பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு படை இப்ப யாருக்கு பாதுகாப்பு போய் கொடுத்துனுக்குறாங்க? எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் தொண்டர் படையை கொண்டு அல்லது உருவாக்கிய பாதுகாப்பு படையை கொண்டு முறையாக பாதுகாப்பு கொடுத்து முறையாக ஒழுங்குபடுத்தாமல் பழிய தூக்கி திமுக கட்சிக்கு உடந்தையாக இருக்கிற திமுக காவல்துறை, தேர்தல் ஆணைய விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு, தேர்தல் தேதி அறிவித்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்த பிறகு, தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தின் கீழ் தான் அனைத்தும் இயங்குகிறது என்று தெரிந்த பிறகும் கூட தேர்தல் ஆணையத்தை பத்தி வாயை திறக்க மாட்டோமே. பிஸ்கெட் ஜேபி கட்சியின் தூண்டுதலோடு வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா எங்களோட பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக பிஸ்கெட் ஜேபி கட்சியும் தேர்தல் ஆணையம் இரண்டும் இணைந்து கொண்டு என்னோட பிரச்சாரத்தை முடக்கத்துக்கு சதி பண்றாங்கன்னு சொல்ல மாட்டோமே. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்து தேர்தல் ஆணைய விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகும் கூட இப்பவும் பாருங்க திமுக காவல்துறை திமுக. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கரூர்ல 41 உயிர்கள் பறிபோவதற்கு காரணமாக இருந்தது திமுக செய்த சதி, காவல்துறை செய்த அராஜகம் தான். இன்றைக்கும் பாருங்க பழிக்கு மேல பழி போட்டு சுத்தி இருக்கீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் திமுக காவல்துறை தான் சொல்லிட்டீங்க இல்லைங்களா. அப்ப தெரிஞ்சு போச்சு, ஏன் நீங்க காவல்துறை நம்புறீங்க? கரூர்ல 41 உயிர்கள் பறிபோனதுக்கு காரணம் காவல்துறை செய்த சதி தான். அவங்க தான் வாகனத்தை உள்ள கொண்டு போயிட்டு நிறுத்தி வச்சாங்கன்னு இன்றைக்கும் வேமா சூசோ இல்லாம பழி போட்டு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லைங்களா. காவல்துறையை நீங்க நம்புறீங்க. காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் தான், ஆளுங்கட்சியின் மீது நம்பிக்கை இழந்து போய் தான் நீங்க பாதுகாப்பு படையை உருவாக்குனீங்க. அந்த பாதுகாப்பு படையை கொண்டு உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பு கொடுத்துக்க முடியுதுல. ஏற்கனவே விஜய்க்கு YAZ+ செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. அது போக தனித்தனி பாதுகாவலர்களை வச்சுருக்கிறாரு. பவுன்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போதாதுன்ட்டு பாதுகாப்பு படையை உருவாக்குறீங்க. எல்லாத்தையும் வச்சு உங்க கூட்டத்துக்கு நீங்களே பாதுகாப்பு முறையாக கொடுத்துக்க வேண்டியதுன்னு. ஆடத் தெரியாதவனுக்கு கூடம் பத்தாதுன்ற ஒரு கதையாகத்தான் இன்றைக்கும் பாருங்க கூட்டம் நடத்த துப்பு இல்லாத வக்கு இல்லாம அடுத்தவங்க மேலேயே பழியை போட்டு செஞ்சுனுக்கிறாரு விஜய். எதற்காக தொடர்ந்து திமுக காவல்துறை மேலேயே பழியை போட்டு பழக்கம் பண்றாங்க? அந்த மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வந்து அக்கிரமானியாய என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இன்னும் மேற்கொண்டு பல உயிர்களை பலி வாங்கியாவது
முதல்வர் பதவியில் உட்கார வேண்டும் அப்படின்ற ஒரு வெறியோடு தான் பாருங்க தெரிஞ்சுக்கிறாரு விஜய். அப்படி வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிற விஜய் வாங்குற உயிர் பலிகளுக்கு விஜய் மேல பழி வரக்கூடாது இல்லைங்களா? அதனாலதான் பாருங்க எப்பவுமே எது நடந்தாலும் திமுக மேலேயும் காவல்துறை மேலேயும் பழியை போட்டு டைவர்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாரு. கோ திரைப்படத்தில் வருகின்ற நடமாடும் அஜ்மல் கதாபாத்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். கொலை வெறியோடு எப்படியாவது நம்ம முதல்வர் நாற்காலியை அடைய வேண்டும், அதற்கு எவ்வளவு உயிர்கள் பறி போனாலும் பரவாயில்ல. ஏற்கனவே விஜய்க்கு இந்த நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, ராகு காலம், யமகண்டம் இதன் மீதெல்லாம் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது எல்லாமே நல்ல நேரம் பார்த்து, குளிகை நேரம் பார்த்து, ராகு காலம், யமகண்டத்தை பார்த்தா ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்பாரு. இக்கு எந்த இடத்துல வரணும், இக்கு இல்லாம எத்தனை எழுத்து கூட்டினா வரும், எத்தனை நம்பர் வரும், இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா கட்சி பேரையே தப்பு தப்பா எழுதி அடிக்கு மேல அடி வாங்கினாரு. அவ்வளவு நம்பிக்கை விஜய்க்கு இந்த ஜோஷியம் மேலேயும் நியூமராலஜி மேலேயும். அதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதே மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் யாராவது சொல்லியிருப்பாங்க, என்னப்பா இது அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு போட்டு பார்த்து 55 51 உயிர் பலி ஆனது, ரவுண்ட் ஆக்கணுமே எப்படியாவது. சினிமாலாம் 75வது நாள் போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லைங்களா, 100வது நாள் போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் ஆக்கணுமே, 3/4 செஞ்சுரியாவது வரணுமே. அப்படி வந்தாதான் ஓரளவுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு யாரு சொன்னாங்களோ தெரியாது. ஒருவேளை அதை கொண்டே அந்த 3/4 செஞ்சுரி நம்பர்ஸை நோக்கியே போயிட்டு இருக்காரோ, இந்த 3/4 செஞ்சுரி உயிரை பலி வாங்கியாவது எப்படியாவது நம்ம முதல்வர் பதவியை அடைய வேண்டும் என்கின்ற கொலை வெறியோடு தான் பாருங்க. எவ்வளவு நடந்த பிறகும் கூட, பல உயிர்கள் பறிபோன பிறகும் கூட கொஞ்சம் கூட திருந்தாம செட்டப் பண்ணி வழக்கம் போல கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நேதான் இருக்காது. நாளாக இந்த உண்மை, செட்டப் பண்ற கூட்டத்தோட உண்மை வெளியில் வந்து, அது பாருங்க குளத்தூர், பெரம்பூர்ல அதிகப்படியான உண்மைகள் வெளிவருகிறது வீடியோ ஆதார காட்சியின் மூலமாகவே. அதனாலதான் பாருங்க, நாங்க யோகியவான்கள்பா, செட்டப் பண்ண கூட்டம்லாம் கிடையாது, தானா வருகின்ற கூட்டம் தான். தானா வருகின்ற கூட்டங்களே தானா பின்னாடி வராதீங்கப்பா. திருச்சியில விஜய் போயிட்டு இருக்காரு இல்லைங்களா, யாரும் விஜய் வாகனத்தை பின்தொடராதீர்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்றாராமா ஆனந்த். எவ்வளவு விஜய் ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் இவங்க கொடுக்குற நீளமான அறிக்கையை படிச்சுட்டு இருப்பாங்க. அதற்கு பதிலாக விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வராங்க இல்லைங்களா, அப்படியே வண்டியை நிறுத்திட்டு மைக்கு எடுத்து, எப்பா பின்னாடி போங்க, என் வண்டிக்கு பின்னாடி வராதிங்க, போங்க எல்லாரும் பின்னாடி, அப்பதான் இந்த வாகனம் மூவ் ஆகும், லைட்டு மேலே ஏறினவரை கீழே இறங்குப்பா, அப்பதான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா. அதே மாதிரி என் வண்டியை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் பாருங்க, வந்த வழியே திரும்பி போனாதான் இந்த வாகனம் அடுத்த கட்டமாக நகரம்னு கத்துங்க மைக்கில். நான் தான் அந்த இடத்துக்கு வருவேன்னு அனுமதி வாங்கியிருக்கேன், பேச போறாங்க வந்தோம், என்ன வந்து அங்க பாருங்களேன்ப்பா, அதை விட்டு விட்டு எதுக்காக உசுர பணையம் வச்சு என் வண்டிக்கு பின்னாடி வரீங்க, வந்த வழியை திரும்பி போங்கன்ட்டு அட்வைஸ் பண்ணுங்க. இல்ல இதற்கு முன்பாக என்றைக்காவது அட்வைஸ் பண்ணிருப்பாரா? எப்படிங்க பண்ணுவாரு? இவங்க செட்டப் பண்ற கூட்டம், அந்த கூட்டத்தோட குட்டு வெளிப்பட்ட பிறகு நல்லவர்கள் போல பாருங்க அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா விஜய்க்கு உண்மையிலேயே தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம் இருப்பது உண்மை என்றால், விஜய் வாகனம் எங்கு போனாலும் அங்க பின்தொடரணும் இல்லைங்களா, தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம். அப்படி இல்லைங்களே, ரோட்ல வாகனத்தை விஜய் எடுத்துக்கொண்டு போகும்போது விஜயோட காரை யாரும் ஃபாலோ பண்ணலீங்களேங்க, பொதுமக்கள் அவங்க வேலையை பார்த்துன்னு போறாங்க. ஞாபகம் இருக்குங்களா, மலேசியால விஜய் சொன்னாருங்களே, எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த எனது ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன், எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மலேசியா வரைக்கும் ரசிகர்கள்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்க தியேட்டர்ல நிக்கிறாங்க, கவுண்டர்ல நிக்கிறாங்க, டிக்கெட் வாங்குறாங்க. கடந்த 34 வருஷமாக என் படத்தை நல்லா ஆகுதோ நல்லா இல்லையோ சகித்து கொண்டு 34 வருஷமா கவுண்டர்ல நின்று டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்த அந்த ரசிகர்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தான் பாருங்க மலேசியா வரைக்கும் சொல்லியிருந்தாரு. ரசிகர்கள் என்று ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. ஆனால்தான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நாளைக்கு முடிவு பண்ணேன். எனக்கு ஒண்ணுனா அவங்க தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கும் ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். விஜய்க்கு மண்டபத்துல உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற அந்த 13 பேர் கொண்ட குழு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. என்னப்பா இது, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கப்பா, ரசிகர்கள்னு சொல்லாதீங்கப்பா, மக்கள்னு சொல்லுங்க. ரசிகர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பின்னாடி ரசிகர்கள் மட்டும்தான் வராங்க, மக்கள் யாரும் வரல. இருந்தாலும் பாருங்க, வரலனாலும் நீங்க வர மாதிரி பில்டப் பண்ணுங்கப்பா. ரசிகர்கள்னு சொல்லி ஏன்பா ஒரு சின்ன வளையத்துக்குள்ளவே நீங்க போயிட்டு உட்காந்துக்கிறீங்க? 8 கோடி மக்கள்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு விழத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த 13 பேர் கொண்ட குழு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் பாருங்க, இது வரைக்கும் ரசிகர்கள்னு மலேசியா வரைக்கும் சொல்லி இந்த விஜய் டக்குன்ட்டு பல்ட்டி அடிச்சு 8 கோடி மக்களுக்காக வந்திருக்க.
தப்பு கிடையாது. இந்த மாதிரி 8 கோடி மக்கள் விஜய்க்கு பின்னாடி இருப்பதை போல ஏதோ ஒரு வித கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டு 8 கோடி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைத்து கொண்டிருப்பது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, 8 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு முதல்ல விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் என்ன தகுதி உள்ளது? அடிப்படை விவரங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியக்கூடிய அடிப்படை விவரங்கள் கூட பாருங்க, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் தெரியல. ஒரு லெட்டர் எழுதுறாங்க பாருங்க, ஐயா மேபு பேகுனாவு சாப், நாங்க எல்லாருமே அப்புறாணிங்க, அப்பாவிங்க, எங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. விஜய்க்கு முறையான பாதுகாப்பு வழங்க கோரி அமித்ஷா அவர்களுக்கு 2 அட்ரஸ் பண்ணி லெட்டர் எழுதுறாங்க. அடுத்த 2 அட்ரஸ் யாருக்கு போடுறாங்கன்னு சொன்னா, மணிப்பூர் ஆளுநரான அஜய்குமார் பல்லா அவர்களுக்கு 2 அட்ரஸ் பண்ணி லெட்டர் எழுதுறாங்க. ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கயான்ட்டு. நம்ம நினைக்கலாம், எதுக்காக மணிப்பூர் ஆளுநரான அஜய்குமார் பல்லா அவர்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க அப்படின்ட்டு. இதற்கு முன்பாக அவரு ஹோம் செக்ரட்டரியா இருந்தாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இருந்த ஹோம் செக்ரட்டரி பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்ற பிறகு கடந்த 1 வருஷமா மணிப்பூர் ஆளுநராக இருக்கிறார். ஹோம் செக்ரட்டரி பதவியில இப்ப யார் இருக்கிறாங்க, இதற்கு முன்பாக இருந்தவங்க எப்போ ஓய்வு பெற்றார்கள் என்கின்ற விவரங்கள் கூட பாருங்க விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் இந்த கடிதத்தை எழுதினவர்களுக்கும் தெரியல. இதற்கு முன்பாக ஹோம் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்ற அஜய்குமார் அவர்கள் எங்க இருக்கிறார்னு தெரியல. அஜய்குமார் அவர்கள் இப்போதைக்கு மணிப்பூர்ல ஆளுநராக இருக்கிறார். இந்த அடிப்படை விவரங்கள் கூட தெரியாமல் விஜய் ஆகிய எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க, தமிழ்நாட்டில் எனக்கு பாதுகாப்பு முறையா கொடுக்க மாட்டாங்க, எப்படியாவது எனக்கு பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லுங்கோ அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கும் மணிப்பூர் ஆளுநரான அஜய்குமார் பல்லா அவர்களுக்கும் கடிதம் எழுதுறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற கூட்டத்துக்கு எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறீங்க, ஆனா டிவிகே கட்சியை மட்டும் கூப்பிட மாட்டீங்களே. எங்களையும் மதித்து, நாங்களும் ஒரு கட்சின்னு எங்களையும் மதித்து எங்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல யாருக்கு 2 அட்ரஸ் பண்ணோன்ற ஒரு விவரம் கூட தெரியாம உள்ளாட்சி தேர்தல் நடத்துகின்ற தேர்தல் அலுவலகத்துக்கு, அரும்பாக்கத்துல இருக்கிற அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்புறாங்க. அவ்வளவு ஏங்க, மெட்ரோ வாட்டர் தோண்டின குழிய சென்னை கார்பரேஷன் தோண்டுச்சின்னு சொன்னவர் தானே விஜய். அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை விவரங்கள் கூட பாருங்க, தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று துடிதுடிக்கிற விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் தெரியல. ஆனாலும் பாருங்க, எனக்கு இதெல்லாம் தெரியலன்னு யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னை எப்படியாவது முதல்வர் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருங்க. முதல்வர் சீட்டு தானே, ஏதாவது ஒரு பர்னிச்சர் கடையில் விற்கும், வாங்கி கொடுத்துடலாம். இப்போ சாதாரண ஒரு நடிகராக இருக்கும் போதே விஜய் பண்ற அலப்பற தாங்கல. ஒரு வேலை பாருங்க, விஜய் முதல்வராகி விட்டால் என்ன நடக்குங்க, என்ன கதியாக என்ன நடக்குன்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கு ஏர்போர்ட்டை நடத்தியிருக்காங்க. விஜய் இன்றைக்கு திருச்சிக்கு போயிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம், வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக. திருச்சி விமான நிலையத்தில் பாருங்க, விஜயோட பவுன்சர்ஸ் அவர்களாகவே கொண்டு போயிட்டு தடுப்பெல்லாம் அமைச்சு யாரையும் உள்ள விடாம தடுக்கிறாங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள் யாரும் உள்ள வரவிடாம பவுன்சர்ஸ்லாம் தடுப்பு வச்சு தடுக்கிறாங்க. ஏர்போர்ட் விஜய்க்கு சொந்தமானதா? பனையூர்ல விஜய் வீடு சொந்தமாக விஜய்க்கு இருப்பதை போல ஏர்போர்ட்டை விலைக்கு வாங்கிட்டாரா? விஜய்க்கு சொந்தமான ஏர்போர்ட்டா? அனைவரும் வந்து போகக்கூடிய அந்த இடத்துல விஜய் ஒருவருக்காக விஜயோட பவுன்சர்ஸ் எப்படி தடுப்பெல்லாம் அமைக்க முடியுங்க? ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அனுமதி கொடுக்காம எப்படி அவர்களாக ஏர்போர்ட்டுக்குள்ள தடுப்பெல்லாம் கொண்டு வந்து அமைச்சு வரவங்களை தடுக்க முடியுங்க? அப்ப 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். மத்திய அரசு மேக்சிமம் அனுமதியை விஜய்க்கு கொடுத்துருக்கணும். எப்பா, அனுமதி வாங்க முடியாத, கொடுக்க கூடாத இடத்துல கூட உனக்காக கொடுத்துரும், போப்பா, எல்லா இடத்துலையும் கேட்டு தந்து விட்டுறோம், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்க, உன் ஆட்களை கொண்டு பேரிகார்ட்லாம் வச்சு ஏர்போர்ட்டுக்கு வர பொதுமக்களை கூட தட்டுக்கங்க, தப்பே கிடையாது, எல்லா அனுமதி உங்களுக்கு வாரி வழங்கிறேன்னு சொல்லி மத்திய அரசு மானாவரியான அனுமதிகளை இந்த மாதிரி வாரி வழங்கியிருக்கணும். இல்லையா, விஜய் எந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போறாரோ அந்த ஏர்போர்ட்லாம் விஜய்க்கு சொந்தம்னு விஜய்க்கு எழுதி கொடுத்துருக்கணும். ஏன்னா சொந்தம் இல்லாத இடத்துல எப்படிங்க சொந்தம் கொண்டாட முடியும்? இங்க விஜய் மட்டும்தான் வந்து போகணும், அது வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு இவங்களா தடுப்பு வச்சு எப்படிங்க தடுக்க முடியும் சொந்தம் இல்லாத ஒரு இடத்தில்? அப்போ விஜய்க்கு சொந்தம்னு எழுதி கொடுத்துட்டாங்களா? முதல்ல விஜய் யாருங்க? விஜய் உணரணும், யார் அவரு விஜய்? தமிழ்நாட்டில் ஒரு 10 நடிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒன் ஆஃப் த ஆக்டர் தான் பாருங்க விஜய் என்பவர். ஏதோ தன்னைத்தானே ஒரு பெரிய பிரதமரை விட மிகப்பெரிய பதவியில் ஏதோ இருப்பதை போல இவ்வளவு பில்டப் பண்ணிக்கிறாருங்க. சாதாரண நடிகராக இருக்கும் போதே, நடிகர் என்கின்ற இடத்துல இருக்கும் போதே இவ்வளவு பண்றாருன்னு சொன்னா, தெரியாதனமா தப்பி தவறி எப்படியோ ஓட்டு வாங்கி அந்த முதல்வர் பதவியில உட்கார்ந்துட்டாருன்னா தமிழ்நாடு என்ன கதியாகுங்க விஜயோட ஆட்சியின் கீழ்? இப்ப பிரதமரை விட மேலான பதவியில் ஏதோ இருப்பதை போல தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை முதல்வர் பதவியில உட்கார்ந்துட்டா தன்னை கடவுளாகவே நினைத்துக் கொள்வார் விஜய். ஏற்கனவே விஜய் அப்படிதான் நினைச்சிருக்கிறாரு. அந்த நினைப்பில் தான் ஏதோ அவர் மிகப்பெரிய இடத்துல இருப்பதை போல தனக்கு தானே பில்டப் பண்ணிருக்காரு. அந்த பில்டப்போட உச்சம் கடைசியில பாருங்க ஏர்போர்ட்டுக்கு சேர்த்து வந்துச்சு. அதைத்தான் மறுபடியும் கேட்கிறோம். விஜயோட பவுன்சர்ஸ் ஏர்போர்ட்டை தடுப்புகளை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா முன் அனுமதி வாங்காமல் பவுன்சர்ஸ் எல்லாம் தடுப்பு எல்லாம் தானா உள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்து வைக்க முடியுமா? அப்ப யார்கிட்டவோ அனுமதி பெற்றுதான்
இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால தான் பாருங்க அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பவுன்சர்ஸ் வச்ச தடுப்பெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். இந்த விஜய் கேட்குற அனுமதி, எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னா, திமுக என்னை பார்த்து பயப்படுது, எனக்கு தன்னெழுச்சியாக கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து நடுங்குறாங்க, அதனால தான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, சதி பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? புதுச்சேரியில் யார் இருக்காங்க? திமுக இருக்கிறாங்க. ஒரு 23 இடத்துல பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் புதுச்சேரியில அனுமதி கேட்கிறாரு. 4 இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம்ப்பா, பாக்கி 19 இடத்துல ரிஜெக்டட். புதுச்சேரியில் விஜய் கேட்ட 23 இடங்களில் 4 இடங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டு பாக்கி 19 இடங்களில் அனுமதியை மறுக்கிறாங்களே. அப்ப அந்த இடத்துல போயிட்டு கத்தல. பிஸ்கேஜிபி கட்சியும் என்ஆர் காங்கிரஸும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு எனது தன்னிச்சையாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டு நடுநடுங்கி என் பிரச்சாரத்தை முடக்குவதற்காக அனுமதி கொடுக்கல. மொத்தமாகவே 19 இடங்களுக்கு அனுமதி கொடுக்காம என் பிரச்சாரத்தை முடக்கத்துக்கு சதி பண்றாங்க பிஸ்கேஜிபி கட்சியும் மோடி அவர்களும் என்ஆர் காங்கிரஸும். கத்த வேண்டியதுன்னா இந்நேரம் கத்திருக்கணுமே. கத்துவோமா? எப்படிப்பா கத்த முடியும்? எஜமான விசுவாசம், எஜமானர்களை எதிர்த்து பேச முடியுமா? முடியவே முடியாது. அதற்கு பதிலாக என்னப்பா 19 இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? பிரச்சனை கிடையாது, நான் வீடியோ காலில் வந்து பேசிக்கிறேன் அவங்க கிட்ட எல்லாம். பிரச்சாரம் பண்ணணும் புதுச்சேரியில், அவ்வளவு தானே. அனுமதி கொடுக்க மாட்டாங்க. வேண்டாம்ப்பா, கேட்காதீங்க, அவங்க கிட்ட அனுமதி இல்லாம். உத்தமர்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக அனுமதி கொடுக்க மாட்டாங்கப்பா. அதெல்லாம் தப்பா எடுத்துட்டு போயிட்டு அவங்களெல்லாம் குறை சொல்லலாமா? குறை சொல்லவே கூடாது. பிரச்சாரத்துக்காக அனுமதி கொடுக்கலாம் என்ன? நான் வீடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் புதுச்சேரிக்காக. இல்லப்பா, தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கலன்னா காரணம் திமுக தான் காரணம். அப்ப புதுச்சேரியில சே, அவங்கெல்லாம் அதுக்கு காரணமே கிடையாது. பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்ட்டு நல்ல எண்ணத்துல சொல்றாங்க. அதெல்லாம் தப்பா எடுத்துக்கலாமா? தப்பா எடுத்துக்கவே கூடாது. சசிகுமார் சொல்லுவார் இல்லைங்களா, குத்தனது நண்பனா இருந்தா வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி தான் அடித்தது எஜமானராக இருக்கிற பட்சத்துல காட்டி கொடுப்போமா, வெளியே சொல்லக்கூடாதே. அதுவும் ஒரு கூட தப்பு கிடையாது. ஏன்பா கட்சி மட்டும் அடிப்படை அறிவு வளர்த்துக்கவே மாட்டீங்களா? அடிப்படை விவரங்களை தெரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த ஒரு அதிகாரமும் ஆளும் கட்சிக்கும் ஆளும் அரசுக்கும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தின் கீழ் தான் அனைத்தும் செயல்படும். தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் கட்டுப்படணும். எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா பிரதமர் அவர்களுக்கே ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல. நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க. அதுவும் பாருங்க, சில பல நிபந்தனைகளோடு. நம்ம நாட்டோட பிரதமர் அவர்களுக்கே ஏகப்பட்ட விதிமுறைகள் விதித்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கும் போது விஜய் நீங்க யாருன்னு கேட்பாங்க இல்லைங்களாப்பா? விஜய் மனதுக்குள் அவரை ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்பதை போல வேண்டுமானால் மனசுக்குள்ள கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கலாம். ஆனா விஜய் மனசுக்குள்ள கட்டுற கற்பனை கோட்டைகள்லாம் தமிழ்நாடு ஆளாகாது. சாதாரண ஒரு நடிகராக இருக்கும் போதே இவ்வளவு சர்வாதிகாரி போல தன்னை நினைத்துக் கொண்டு அலப்பற பண்றான்னு சொன்னா, இவரை தப்பி தவறி முதல்வர் பதவியில் உட்கார வச்சுட்டா இந்த தமிழ்நாடு என்ன கெதி ஆகுன்றதை மட்டும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அலப்பறை செட்டப் விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணும்போது, நடமாடும் அஜ்மல் கதாபாத்திரமான விஜயை குறித்தும் தாவைக்கா என்கின்ற ஒரு அழிவு சக்தியான அந்த கட்சியை குறித்தும் உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.